சார் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தப்பிச்சு இங்க வந்திருக்கோம். ஆ. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, என் குடும்பத்தோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன். ம். அவதான் என்னோட மனைவி. அவ இப்ப நரமாச கர்ப்பிணி. இந்த சமயத்துல எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. நீங்க தான் உதவணும். நாங்க தங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்க சார். ஆ, இத பாருங்க தம்பி, ஏற்கனவே இங்க நிறைய பேர் ஆதரவு தேடி வந்திருக்காங்க. ஏற்கனவே இங்க இருக்கிற கேம்ப் குவார்டர்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா பக்கத்து தெருவுல ஒரு வீடு காலியா இருக்கு. சார் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் காமிங்க சார். ஆனா அங்க தண்ணியும் கரண்ட் சப்ளையும் கிடையாது. அங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடந்தது. அதனால எல்லாமே நாசமாயிடுச்சு. என்னாச்சு பர்வீன்? நாங்க நாங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்க தான் சார் உதவணும். அவ என் தங்கச்சி இந்த கலவரத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா சார். எங்களுக்கு இப்ப அமைதியான வாழ்க்கை தவிர வேற எதுவுமே தேவையில்ல சார். ஏய் சீனு, அந்த மஞ்சுவோட ஃபைல் எடுத்துட்டு வா. என்ன ஏமோகத்தை பாத்துக்கிட்டு இருக்க? போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. சொன்ன வேலையை சீக்கிரம் பண்ண. ஏய், நீ இதை கிளீன் பண்ண. போய் அதை எடுத்துட்டு வா. குவார்டர்ஸ்ல தங்க இடம் இல்லாததுனால தங்கறதுக்கு தனியா ஒரு வீடை கொடுத்தாங்க. அமைதியா இருந்த அந்த சூழ்நிலையில வீட்டுக்குள்ள இருந்து மட்டும் வினோதமான சத்தங்கள் வந்தது. மிக பயங்கரமான அமானுஷ்ய சக்தி அந்த வீட்டுக்குள்ள இருந்தது. என்னங்க, இந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கேங்க. நம்ம திரும்ப திரும்ப வந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். பர்வீன், நீ எதுக்கும் பயப்படாத. அந்த வீடு மோசமானது. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்சரா மகளுக்கு நாங்க போகணும்.
வாங்க, சீக்கிரம் உள்ள போகலாம். என்னங்க, உங்களுக்கு இந்த வீட்டுல வித்தியாசமா எதுவும் தெரியல? இங்க பாருமா, இப்ப நமக்கு வேற வழி இல்ல. எல்லாரும் தெருவுல தங்கறதுக்கு பதிலா நமக்கு வீடுன்னு ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல. முதல்ல சாவியை கொடு. இரு, இதை நானே திறக்கிறேன். ஒரு நிமிஷம். பின்னாடி போங்க, தள்ளி போங்க. ஐயோ, பார்த்து ஜாக்கிரதை, மெதுவா. கடவுளே, நல்ல வேளை. நம்ம நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. படுத்து தூங்குங்க. நாளையிலிருந்து இதை நம்ம சொந்த வீட நினைச்சிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சு சரோஜ்? அது வந்து ஏதோ செத்து கிடக்குதுண்ணா. நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த வீடு ரொம்ப நாளா பூட்டி கிடக்குல்ல, அதனாலதான் இந்த மாதிரி. வாங்க. சரோஜா, சமைக்கிறதுக்கு கிடைச்சிருச்சுல்ல? நீங்கள் 2 பேரும் சப்பாத்தி பண்ணுங்க, நான் போய் துணி துவைச்சிட்டு வரேன். அண்ணி, நீங்க எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். விடு. கர்ப்பமாக இருக்கிறவங்க சும்மா உட்காரக்கூடாது, ஏதாவது வேலை செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.
பர்வீன், எங்க போயிருந்த?
திடீர்னு என்ன மூக்குத்திடலாம்? ஏன் இப்படி கேக்குறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, போட்டிருக்கேன். சரி படுத்துக்கோ. இங்க பாரு, லாகூர் ராமானுஜத்தை பார்த்தேன். சரோஜுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம்ல, நாளைக்கு ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வராராம். பர்வீன், பர்வீன் என்னாச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிற. நீ முதல்ல படுத்து நல்லா தூங்கு. என்ன கொல்லாத, வேண்டாம் வேண்டாம், என்ன கொல்லாத, என்ன விட்டு, என்ன அவ்வளவுதான்டா, அழாத. ஆச்சரியமா இருக்கே, அண்ணன் இன்னும் எழுந்துக்கவே இல்ல. ஆமா, நான் எழுந்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டு தான் இருக்கா. விடிய காத்துல ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு. சரோஜினி ஒண்ணு பண்ணு, எனக்கு சூட ஒரு காஃபி கொடு, நான் போய் குளிச்சுட்டு தயாராயிட்டு வரேன். ம். பர்வீன், 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 பர்வீன் இங்க பாரு. அண்ணா அண்ணா, அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா அண்ணா எப்படி இருந்தீங்க?
சொன்னா கேளு. வணக்கம் தம்பி. வணக்கம். இப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை. அதெல்லாம் பரவாயில்ல தம்பி. நான் இன்னொரு நாளைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பாக்குறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, உங்க குடும்பத்துடைய சூழ்நிலையை பத்தி. அதுல நான் என்ன அதெல்லாம் சொல்ல வரேன்னா, இருக்கட்டும், பரவாயில்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நானு அது தவிர உங்ககிட்ட ஒண்ணு- என் வீட்டை விட்டு வெளியில போ, இல்லன்னா நான் உன்னை கண்டிப்பா கொன்னுடுவேன். என்னது இது? அதையும் மீறி நீ உள்ள வந்தீன்னா பயங்கரமான விளைவுகளை சந்திப்ப. வெளிய போ இங்க இருந்து. ஐயோ கடவுளே, வெளியில போன்னு சொன்னல. என் பேர் ஜஃபர், இது என் வீடு. நான் உங்க நல்லதுக்காக தான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக சொல்றேன். உடனே இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு இந்த வீடு நீங்க தானே கொடுத்தீங்க. அதெல்லாம் இப்ப மறந்துருங்க. நான் சொன்ன மாதிரி உடனே காலி பண்ணிட்டு போங்க. இங்க ஜஃபர் கானுடைய குடும்பமே வாழ்ந்தது. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள யாருமே வந்ததில்ல. நான் தான் சொல்றேன்ல, இது என் வீடு. இது பாருங்க ஐயா, இது எங்களுக்கு புது ஊரு. இங்க எங்களுக்கு யாரையுமே தெரியாது. நீங்க தான் ஏதாவது சாமியார் இங்க கூட்டிட்டு வரணும். இது எங்க குடும்பத்தையே பாதிக்கிற விஷயம். உங்க கால்ல விழுந்து கூட கேக்குறேன், நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். யார் யாரோ தெரியாதவங்க இங்க வந்து இருக்கும்போது என் வீட்டுல நான் இருக்க கூடாதா? போங்க இங்க இருந்து. நீ கஷ்டத்தை அனுபவிச்சங்கிறதுக்காக இவங்கள பழிவாங்க முடிவு பண்ணிட்டியா? இது என்ன நியாயம்மா? பதில் சொல்லுமா, பதில் சொல்லு. நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புங்கிறது உனக்கு தெரியாதா? இந்த குடும்பம் என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்படி பண்ற? என்ன நியாயம்னு சொல்லு. இந்த தாயத்து உங்க எல்லாரையும் காப்பாத்தும். ஆளுக்கு ஒண்ண கழுத்துல போட்டுக்கோங்க. நீ என் கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. அவங்களை விட்டுட்டு போ. பாபாஜி, என் பர்வீனுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க. என் குழந்தை அங்க அங்க வராத, தூரமா போயிடு. எனக்கு நெருப்புன்னா பயம். உன் பேர் என்ன சொல்லு? ஜஃபர் கான். இந்த வீடு என்னோடது. இங்க பாரு, நான் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். வேண்டாம், மரியாதையா போயிடு. என் கிட்டக்க வராத. நெருப்பை பார்த்து ஏன் நீ பயப்படுற?
நெருப்பாலதான் நெருப்பாலதான் அது நடந்தது. அவங்க எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? விட்டுடுங்க, விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வேணா வேணா, என்ன கொல்லாதீங்க, என்ன கொண்டுடாதீங்க, என்ன கொண்டுடாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்னை கொண்டுடாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன கொண்டுடாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி கிட்ட எல்லாரும் மிருகத்தோட மோசமா நடந்துகிட்டாங்க. என் தலைமுடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து என் வயித்துல மிதிச்சு என்ன சித்திரவதை பண்ணாங்க. என்ன எதுவும் பண்ணாதீங்க, இந்த வீட்டை விட்டு விடுங்க. இருப்பாங்கல்ல, ஒரு பெரியமா இருப்பாங்கல்ல, அவங்க எங்கன்னு சொல்லுங்க. முதல்ல அவங்க என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன போட்டு அனுபவிச்சாங்க. என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை போட்டு கொளுத்துனாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எங்களை எரிச்சிடாதீங்க, எங்களை எரிச்சிடாதீங்க, வேண்டாம் வேண்டாம், எங்களை விட்டுருங்க, எங்களை எரிச்சிடாதீங்க, வேண்டாம் வேண்டாம், எங்களை எரிச்சிடாதீங்க, எங்களை எரிச்சிடாதீங்க. வா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்களை இங்க அனுப்பணும்னு ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கு நடந்தது எல்லாமே அநியாயம்தான். அதுக்காக இவங்களை நீங்க தண்டிக்கிறது என்ன அர்த்தம்? இவங்க வெளியே போக தயாரா இருக்காங்க. எல்லா கேள்விக்கும் பதில் இருக்காது. நமக்கிட்ட அதிக நேரம் இல்ல. இப்போ உங்க மனைவி மட்டும் மயங்கிட்டாங்கன்னா இவங்கள பத்தின விஷயம் தெரியாம போயிடும். நமக்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்க. இப்ப தஸ்லிம் பாய் இங்க இருந்தே ஆகணும். நீ பக்கத்து தெருவுக்கு போய் அங்க அவர் இருக்காரான்னு பார்த்து உடனே அவர் இங்க கூட்டிட்டு வா. சரிங்க. எப்ப இவங்களோட கோரிக்கை எல்லாம் எந்த தடையும் இல்லாம நிறைவேறுதோ அப்ப வரைக்கும் அந்த ஆத்மா இவங்க உடலை விட்டு போகாது. ஜஃபர் கான் குடும்பத்தில் உள்ளவங்க உடல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க சடலம் எல்லாம் எங்க இருக்கு? ஜஃபர் கானை எங்க புதைச்சாங்க சொல்லு. பாபா பர்வீன சடலங்கள்லாம் எங்க இருக்குன்னு கேட்டாரு. வெளிய பாபா சக்தி இருக்கிற வரைக்கும் உண்மையதான் சொல்ல முடியும். அஸ்வினோட சடலம் எங்க இருக்கு? கிணத்துக்கு பக்கத்துல. உன்னோட கடைசி தங்கச்சியை எங்க புதைச்சாங்க? சீக்கிரமா சொல்லு. சமையல் அறைக்கு கீழே. அந்த சின்ன குழந்தைய கோதுமை இருக்கிற டம்மல. எல்லாரும் சேர்ந்து அவ சொன்ன இடத்துல இருக்கிற உடல்களை தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க நடந்த உண்மை தெரிய ஆரம்பிச்சது. ஜஃபார் குடும்பத்தார் எங்கெங்க கொல்லப்பட்டாங்களோ அங்கேயே புதைக்கப்பட்டிருந்தாங்க.
தஸ்லீம் பாய் ஜஃபார் கானையும் அவருடைய குடும்பத்தையும் இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செஞ்சாரு. அதுவும் அவங்க வாழ்ந்த அதே இடத்துல. இது என் வீடு அப்சரா மஞ்சள், இது என் வீடு. இங்க இருக்கிறது எல்லாமே என்னோடதான். நான் யாரையும் விட மாட்டேன், நான் யாரையும் விட மாட்டேன். நர்கீஸ், உனக்கே தெரியும் உன்னோட சொந்தக்காரங்க இறந்த எவ்வளவு கொடுமையான விஷயம்னு. இதுக்கு மேலே இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத. இல்லன்னா ஒவ்வொருத்தரும் இப்படி பழி வாங்கிக்கிட்ட தன்னைத்தானே பலி கொடுக்க வேண்டி வரும். இது பாருமா நர்கீஸ், ஏதோ தெரியாம நடந்துருச்சு, தயவு செஞ்சு விட்டுருமா. இல்லைன்னா உன்னோட பழி வாங்குற பேர் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். உனக்கு வேணும்னா என்னோட உயிர் எடுத்துக்கோ, என் மனைவியும் குடும்பத்தை விட்டுருமா. இவங்க எல்லாரும் உனக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஆனா நீ அவங்கள விட்டு போயிடு, அவங்கள விட்டு போயிடு, அவங்கள விட்டு உடனே வெளியே போ. என்னங்க என்னங்க அம்மாவும் குழந்தையும் இப்ப நல்லபடியா இருக்காங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகும்படி பாபா அவங்களுக்கு அறிவுரை கொடுத்தாரு.